அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 30, வாய்மை. இதான் வாய்மையினுடைய அதிகாரத்தினுடைய முதல் குறள். குறள் எண் 291. வாய்மை எனப்படுவது யாதெனின், யாது ஒன்றும் தீமையில்லாத சொலல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மெய்மை என்று சிறப்பித்து சொல்லப்படுவது யாது என்று வினவின், அது பிறிதொரு உயிர்க்கு தீங்கு சிறிதும் பயவாத சொற்களை சொல்லுதல் என்கிறார். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செய்கைகள், செயல்கள் யாருக்கும் எந்த அளவும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். உண்மையை போற்றி நடப்பவர்களே அறவழியில் செல்பவனாக இருப்பான். அவன் ஒப்புரவை அறிந்து நடப்பவனாக இருப்பான். அன்பும் அருளும் பேரும் புகழும் பெற்றவனாக உயர்ந்து வாழ்வான். இத்தகைய பண்புள்ளவன்தான் வாய்மையுடையவன். அற்புதமாக தெய்வப்புலவர் விளக்கியுள்ளார் பார்த்தீங்களா? அதாவது வாய்மைக்கு எடுத்தவுடனே ஒரு இதை சொல்கிறாரு, நீ எவன் ஒருவன் யாருக்குமே தீங்கு இழைக்காத சொற்களை சொன்னால் அதுதான் வாய்மை என்கிறார். எந்த அளவுக்கு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. மாணவ செல்வங்களே, தாங்களும் இது வாய்மை முக்கியமானது. அதனால் அடுத்தவர்களிடம் பேசும்போது தீய சொற்களை பேசாமல் நல்ல சொற்களையே பேசுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம்.